அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதிமுக கடுமையான விமர்சனத்தை டிவிகே மேல வைக்கிறாங்க, கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட பாதையில ரொம்ப தெளிவா இருக்கும். எங்களோட அரசியல் எதிரி திமுகவை இந்த ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டும், ஒரு நல்ல மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி அமைக்கும். அந்த பாதையில நாங்கள் தெளிவாக சென்றுட்டு இருக்கோம். விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடுமையா இருக்கு, இதனால உங்க நட்பு பாராட்டினாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் நாங்கள் கடந்து போறோம். எங்களோட திமுக என்ன மாதிரி மக்கள் விரோத ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க, அதை தான் மக்கள்கிட்ட முன்னிறுத்தி அவங்கள வீழ்த்த போறோம். கடந்த முறை திமுகல இதே மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாக்ஸ்ல வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு வாங்கினா அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இதே மாதிரி வாங்குறீங்க, உங்க பாக்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு கண் துடைப்பு கிடையாது. தலைவர் நேரடியாக இதை வந்து கண்காணிப்பார். அதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இது. அதனால இது மட்டும் இல்லை, இது 5 மண்டலங்கள் மட்டுமல்ல, அனைத்து மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்க நிர்வாகிகள் மூலமாகவும் மக்களிடம் குறைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, என்ன வித்தியாசம் நாங்க வந்து செய்வோம்னு சொன்னா நீங்க நம்ப போறதில்ல. பாருங்க எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி மக்களிடம் கேட்கப்பட்ட அனைத்து குறைகளையும் நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்யும் என்பதை முதலமைச்சர் பெறப்பட்ட அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதோட நிலைப்பாடு நீங்க கேட்டு சொல்லுங்க. எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, உண்மை எங்களுக்கு தெரியல. நீங்க தான் பத்திரிகையாளர், நீங்க முதலமைச்சரை வந்து கேட்க முடிஞ்சதுன்னா, அவரை அப்ரோச் பண்ண முடிஞ்சதுன்னா, அவர் பத்திரிகையாளரை சந்திக்க அவர் துணிவு இருந்ததுன்னா நீங்க கேட்டு சொல்லுங்க. கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி பல கட்சிகளோட கூட்டணி வரப்போகுது, எதிர்பாராத கூட்டணி வரப்போகுது. நீங்க இன்ன வரை எதிர் கூட்டணி வந்த மாதிரி இல்ல, நாம் தமிழ் மாதிரி தனியா களம் காணப்படுகிறா? ஏன்னா கூட்டணியே இல்லையே உங்கள்கிட்ட யாருமே, பலம் கம்மியா இருக்கா? இல்ல, எங்களோட நிலைப்பாடுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். கூட்டணி குறித்து எங்கள் தலைமையில் எங்கள் தலைமை ஏற்று எங்கள் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சராக ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி என்று கூறியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதையும் முதல் மாநாட்டிலே தலைவர் சொல்லியிருக்காரு. இது வந்து கூட்டணிக்காக அழைக்கிறதுக்காக கூட்டணி நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இது எங்க கொள்கை சார்ந்த முடிவு. இந்த மக்களுக்கு ஒரு அதிகார பகிர்வு இருக்கணுங்கிற கொள்கை சார்ந்த முடிவு. அதிமுக ஊழல் கட்சின்னு மேடையில வந்து விஜய் பேசினாரு. ஆனா அந்த அதிமுக வந்து முக்கிய அமைச்சர்களா இருந்த பலரும் இன்னைக்கு கட்சியில வந்து இருந்திருக்காங்க. அப்ப அவர்கள் எல்லாம் இப்ப புனிதர்கள் ஆயிட்டாங்களா அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவர் கேட்கிற சரின்ற இல்ல, நீங்க கேட்கப்பட்டு யார் கேள்வி கேட்கறாங்களோ அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, திமுக இதே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அவங்களோட என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. தலைவர் வந்து அந்த கடந்த நிகழ்ச்சியை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் எங்க நிலைமை. எந்த தலைவர் ஆட்சியில யாரும் ஊழல் செய்வதற்கு எந்த துணிவும் இருக்காது. இல்ல, நான் பார்க்கல. உண்மையா இந்த காலையில இருந்து எங்க இருக்கேன், நான் அதை பார்த்துட்டு எப்படின்னு சொல்றேன். ஆட்சி அமைக்க போறோம் பாருங்க, டஃப் இல்ல. மக்களோட முழு ஆதரவை பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிகளுக்கு தலைவர் தலைமையில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போறோம். அது ஏன் சொல்றேன்னா, மக்கள் உண்மையாலுமே ஒரு மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஓட்டு போட்டு வெறுத்து போய் எப்ப ஒரு மாற்றம் வராதா, ஒரு தலைவர் எங்களை காக்க வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு தான் இருந்தாங்க. அதனாலதான் நான் அடிச்சு சொல்றேன், நம்ம இந்த தேர்தல் பாருங்க மிகப்பெரிய ஒரு ஜனநாயக புரட்சி ஏற்படுத்தும். நீங்க அவங்களை கேட்டு சொல்லுங்க. எல்லாத்தையும் பிரஸ் மினிட் அதை பற்றி நான் சொல்ல விரும்பல, அது நடக்கிறப்ப தெரியும். தேர்தல் அறிக்கையை தவிர இது எல்லாத்தையும் கேட்கறீங்க. விஜய் அவர்களுடைய தந்தை வந்து காங்கிரஸ் வந்து அதிகாரம் கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் வந்து பலமுறை மறுப்பு தெரிவிச்சாங்க. மாநில தலைவர் செல்வபிரதே மறுப்பு தெரிவித்தாரு. திமுகவினரே காங்கிரஸ் பலன்னு பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஏன் நீங்க திரும்ப காங்கிரஸ் வந்து அவங்க அப்பா எல்லாரும் கூப்பிடுறாங்க? அந்த நிலைமை தேசிய கட்சி ஏதாவது ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் அப்பா அவர்கள் கூறியது அவரின் கருத்து. கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை நம்ம பகிர்கிறதா இல்லைங்க. ஒன்னே ஒண்ணுதான் திரும்பவும் சொல்ல, நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்றேன். கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அதற்கான பேச்சுவார்த்தைகள் அவர்கள் தலைமையில் நடக்கும். சார், உங்க தலைவர் எப்ப சார் செய்தியாளர்களை சந்திப்பாங்க? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இப்ப ரொம்ப நாளா அப்படியே போயிட்டு இருக்கு. NDTVல ஆப்டர் கேமரால வந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்ப வந்து பொதுவெளியில உங்களை மாதிரி வந்து பத்திரிகையாளர் சந்திக்க போறாரு? அது
எதுவும் என்ன ஸ்ட்ராட்டஜியா? அது ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் சந்திப்பாரா இல்ல என்ன மாதிரி அது? அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கி கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளர் சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பாரு. அதுக்கு இதற்கான ஒரு குழு, தேர்தல் பிரச்சார குழு தலைவர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்கள் கலந்து ஆலோசித்து விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். கருத்து கணிப்புகள்லாம் பாக்குறீங்களா? கருத்து கணிப்புகள்லாம் வரும்போது அது கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா பாருங்க. உண்மையான கருத்து மக்கள்கிட்ட நீங்க போய் கேளுங்க, சொல்லுவாங்க. வேட்பாளர்கள்லாம் தயாரா சார்? அதிமுக திமுக ரெண்டுமே பழமையான கட்சி, 50 வருஷத்துக்கு கட்சி, பலபலமா இருக்கு. அந்த மாதிரி கட்டமைப்பு அந்த மாதிரி ஒரு சூழலை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? பணபலம் இருக்கலாம், மக்கள் பலம் அவங்ககிட்ட இல்ல. நன்றி 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 நன்றி. அனைவரும் அமர்வோம். இங்கிலீஷ் மீடியம் போட்டியா? அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழுவின் முதல் மக்கள் சந்திப்பு இன்று மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த மக்கள் சந்திப்பு என்பது ஒரு வெறும் கண் துடைப்பு ஒரு நிகழ்வாக இல்லாமல் உண்மையாக மக்களின் கோரிக்கைகளை மக்கள் வாயிலாக மக்களிடம் நேரடியாக சென்று கேட்கும் ஒரு நிகழ்வாக இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரைக்கும் இந்த கட்சியே மக்களோட கட்சி. ஸோ இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் இருந்து மக்களுக்காக உருவாக்கப்பட இருக்கிறது. அடுத்தடுத்து தமிழகத்தின் மற்ற மண்டலங்களுக்கும் சென்று நாங்கள் மக்களிடம் நேரடியாக சென்று மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டு அவர்களின் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ற வகையில் ஒரு உண்மையான மக்கள் நலன் சார்ந்த ஒரு தமிழகத்திற்கான வளர்ச்சி திட்டத்திற்கான தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயாரிக்கப்பட உள்ளோம். நாங்கள் திரும்பவும் சொல்றோம், தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரியே சொல்றோம், இந்த தேர்தல் டிவிகேக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. மற்ற கட்சிகள் வேணா அவங்க ஆசையை வெளிப்படுத்தலாம், ஆனால் களம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடம் எந்தவித வரவேற்பையும் பெறவில்லை என்பதுதான் உண்மை. கூப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்களா? சரி, ரைட். அப்படின்னா கூப்பிடாம இருக்கிறது நல்லது. எங்களுக்கு கூப்பிடலாம் ரொம்ப சந்தோஷம். எதுங்க அவங்க சொல்லிட்டாங்க, அழைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அழைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட பாதையில ரொம்ப தெளிவா இருக்கும். எங்களோட அரசியல் எதிரி திமுகவை இந்த ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டும், ஒரு நல்ல மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி அமைக்கும். அந்த பாதையில நாங்கள் தெளிவா சென்றுட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் நாங்கள் கடந்து போறோம். எங்களோட திமுக என்ன மாதிரி மக்கள் விரோத ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் மக்கள்கிட்ட முன்னிறுத்தி அவங்கள வீழ்த்த போறோம். கடந்த முறை திமுகல இதே மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாக்ஸ்ல இந்த மாதிரி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு வாங்கினா அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இதே மாதிரி வாங்குறீங்க, உங்க பாக்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு கண் துடைப்பு கிடையாது. தலைவர் நேரடியாக இதை கண்காணிப்பார். அதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இது. அதனால இது மட்டும் இல்ல, இது 5 மண்டலங்கள் மட்டுமல்ல, அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அவங்க நிர்வாகிகள் மூலமாகவும் மக்களிடம் குறைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க பொறுத்திருந்து பாருங்க என்ன வித்தியாசம். நாங்க செய்வோம்னு சொன்னா நீங்க நம்ப போறதில்ல. பாருங்க எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி மக்களிடம் கேட்கப்பட்ட அனைத்து குறைகளையும் நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்யும் என்பதை. முதலமைச்சர் பெறப்பட்ட அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதோட நிலைப்பாடுகள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்க கேட்டு சொல்லுங்க. எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, உண்மை எங்களுக்கு தெரியல. நீங்க தான் பத்திரிகையாளர், நீங்க முதலமைச்சரை கேட்க முடிஞ்சதுன்னா, அவரை அப்ரோச் பண்ண முடிஞ்சதுன்னா, அவர் பத்திரிகையாளரை சந்திக்க அவர் துணிவு இருந்ததுன்னா நீங்க கேட்டு சொல்லுங்க. கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி பல கட்சிகளோட கூட்டணி வரப்போகுது, எதிர்பாராத கூட்டணி வரப்போகுது. நீங்க இன்ன வரை எதிர் கூட்டணி வந்த மாதிரி தெரியல. நாம் தமிழர் மாதிரி தனியா களம் காண போறீங்களா? ஏன்னா கூட்டணியே இல்லையே உங்கள்கிட்ட, யாருமே பலம் கம்மியா இருக்கா? இல்ல, எங்களோட நிலைப்பாடுல ரொம்ப தெளிவா இருக்கும். கூட்டணி பொறுத்து
கூட்டணி குறித்து எங்கள் தலைமையில் எங்கள் தலைமை ஏற்று எங்கள் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சராக ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி என்று கூறியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதையும் முதல் மாநாட்டிலே தலைவர் சொல்லியிருக்காரு. இது கூட்டணிக்காக அழைக்கிறதுக்காக கூட்டணி நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இது எங்க கொள்கை சார்ந்த முடிவு. மக்களுக்கு ஒரு அதிகார பகிர்வு இருக்கணுங்கிற கொள்கை சார்ந்த முடிவு. அதிமுக ஊழல் கட்சின்னு மேடையில விஜய் பேசினாரு. ஆனா அந்த அதிமுகவில் முக்கிய அமைச்சர்களா இருந்த பலரும் இன்னைக்கு இவங்க கட்சியில இருந்திருக்காங்க. அப்ப அவர்கள் எல்லாம் இப்ப புனிதர்கள் ஆயிட்டாங்களா அப்படின்னு டிடிவி தினகரன் ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவர் கேட்க சரின்ற இல்ல, நீங்க கேட்கப்பட்டு யார் கேள்வி கேட்கறாங்களோ அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, திமுக இதே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அவங்களோட என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி அந்த கடந்த நிகழ்ச்சியை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இங்க நடைபெறும். எந்த தலைவர் ஆட்சியில யாரும் ஊழல் செய்வதற்கு எந்த துணிவும் இருக்காது. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் அப்டேட் பாத்தீங்கன்னா இல்ல, நான் பார்க்கல. உண்மையா இந்த காலையில இருந்து இங்க இருக்கேன். நான் அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்றேன். ஆட்சி அமைக்க போறோம் பாருங்க, டஃப் இல்ல. மக்களோட முழு ஆதரவை பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிகளுக்கு தலைவர் தலைமையில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறோம். அது ஏன் சொல்றேன்னா மக்கள் உண்மையாலுமே ஒரு மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஓட்டு போட்டு வெறுத்து போய் எப்போ ஒரு மாற்றம் வராதா, ஒரு தலைவர் எங்களை காக்க வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு தான் இருந்தாங்க. அதனாலதான் நான் அடிச்சு சொல்றேன், நம்ம இந்த தேர்தல் பாருங்க மிகப்பெரிய ஒரு ஜனநாயக புரட்சி ஏற்படும். நீங்க கேட்டு சொல்லுங்க, அவங்களை கேட்டு சொல்லுங்க. எல்லாத்தையும் பிரஸ் அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. அது நடக்கிறப்ப தெரியும். விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை தவிர இது எல்லாத்தையும் கேட்கறீங்க. விஜய் அவர்களுடைய தந்தை காங்கிரஸுக்கு அதிகாரம் கிடைக்கும்னு சொல்றாரு. கட்சியில எந்த உதவியும் இல்லை. அதனால அவர் விஜயோட அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா காங்கிரஸ் பலமுறை மறுப்பு தெரிவிச்சாங்க. மாநில தலைவர் செல்வபுரமே மறுப்பு தெரிவித்தாரு. திமுகவினரே காங்கிரஸுக்கு பலன் பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஏன் நீங்க திரும்ப திரும்ப காங்கிரஸ் அவங்க அப்பா எல்லாரும் கூப்பிடுறாங்க? அந்த நிலைமை ஏன்? தேசிய கட்சி ஏதாவது ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் அப்பா அவர்கள் கூறியது அவரின் கருத்து. கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை நம்ம பகிர்கிறோம். இல்லைங்க, ஒன்னே ஒன்றுதான் திரும்பவும் சொல்ல, நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்றேன். கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அதற்கான பேச்சுவார்த்தைகள் அவர்கள் தலைமையில் நடக்கும். சார், இப்போ உங்க தலைவர் எப்ப சார் செய்தியாளர்களை சந்திப்பாங்க? என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இப்போ ரொம்ப நாளா அப்படியே போயிட்டு இருக்கு. NDTVல ஆப்டர் கேமரால பேட்டி கொடுக்குறாரு. எப்ப பொதுவெளியில உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்க போறாரு? அது எதுவும் என்ன ஸ்ட்ராட்டஜியா? அது ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் சந்திப்பாரா இல்ல என்ன மாதிரி? அது அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கி கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி முதலமைச்சர் அவர்கள் அவர் எப்ப பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ, ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பாரு. அதுக்கு இதற்கான ஒரு குழு, தேர்தல் பிரச்சார குழு தலைவர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அவர்கள் கலந்து ஆலோசித்து விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா பாருங்க. உண்மையான கருத்து மக்கள்கிட்ட நீங்க போய் கேளுங்க, சொல்லுவாங்க. பணம் பலம் இருக்கலாம், மக்கள் பலம் அவங்ககிட்ட இல்லாம. நன்றி.